ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ரைஸ் தான். அதுதான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து நைட் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும் அப்படின்றதால ரைஸ் தான் வந்து பண்ணுவேன். ஆல்ரெடி ரசம் இருக்குது, கொத்தரக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, பெரிய கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்குது. ஸோ நைட்டு வந்து சமைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:40 5:45 அந்த மாதிரி இருக்கும். விளக்குலாம் வந்து ஏற்றி முடிச்சாச்சு. எப்போவுமே 6 o'clock தாண்டி சூரியன் வந்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்கு வந்து ஏற்றிடணும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து 6 o'clock வந்து விளக்கு ஏற்றிடுங்க. 5:45 5:30 5 o'clock அந்த மாதிரி வந்து பார்த்து. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி பாப்பாவுடைய டாய்ஸ் தான் வந்து வீடு ஃபுல்லாக நம்ம என்ன தான் ஒரு நாளைக்கு 100 முறை வந்து அடுக்கினாலும் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ பாப்பாவுடைய டாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரு. ஸோ இவங்க வந்து பர்த்டேக்கு வந்து வாங்கினது தான். ஸோ இதில் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா மகிழினி கே அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்காக அம்மா வாங்கி கொடுத்த ஒரு கார் தான். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வாங்கின ஒரு சைக்கிள் தான். இது வந்து வீட்லேயே ஓட்டலாம் அப்படின்றதுக்காக இது வந்து வாங்கி கொடுத்தாரு அவங்க அப்பா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆகிடுச்சு. எல்லோ அண்ட் எல்லோ, டர்ட்டி ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி. மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? ஏன் சேசேவு வாங்கின அன்றைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அம்மா வந்து பர்த்டே கிஃப்டாக எங்கள் அம்மா வந்து கார் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. மேடம் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளோட ஃபேமிலிஸ்க்கு வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாக்கர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து 10th மந்த்துக்கு வந்து வாங்கி கொடுத்தது என் தம்பி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாக்கர் வாங்கினோம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தள்ளு வண்டி தான். அப்போல்லாம் நம்ம உட்டுலேயே செஞ்சது தான் வந்து இருக்கும். ஸோ இப்போவுமே அம்மா உட்டில் வந்து செஞ்சு வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே, டக்குனு எமர்ஜென்சிக்கு எனக்கு இது வந்து டி நகர் போகும்போது வந்து கிடச்சிது. சவுகார்பேட் போகும்போது. ஸோ ஓகே, நம்ம ஏன் வந்து லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து வாங்கியாச்சு. இதுதான் வந்து அவளோட செகண்ட் வண்டி. தேர்டு, இது வந்து 5th. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்டு தான். ஒரே டே தான் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆச்சு. அது வந்து கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கடையில் தான் போயிட்டு வாங்கினோம். ஆனால் அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் பண்ணது வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு தான் வந்து சொல்லணும். ஸோ பாப்பாவோட வண்டிங்கெல்லாம் இதுதான். உனக்கு பிடிக்குமா சைக்கிள்? பிடிக்குமா? கார் பிடிக்குமா? சைக்கிள் பிடிக்குமா? சைக்கிளா? ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க பாப்பாவோட வண்டி, அது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாப்பாக்காக வந்து பார்த்திங்கன்னா சுட தண்ணி வந்து போட்டிருக்கேன். ஸோ அவளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நானுமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுவேன். இப்போல்லாம் வந்து பாப்பா இருக்கிறதுனால வீக்லி வந்து எப்போல்லாம் தோணுச்சோ ஒரு 4 time 3 time அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அதுவுமே பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த பாடி வாஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப அஃபோர்டபுள், எல்லாராலையுமே வந்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். தாராளமாக 1.5 மாதம் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸோடைய பாடி வாஷ் தான். இந்த பாடி வாஷோட ரிவ்யூ வந்து டீட்டெயிலாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணி ஆல்ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பண்ணி முடித்து காஃபி சாப்பிட்டுட்டு சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் எடுக்கிறோமே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. பாப்பாவை பாருங்களேன், மேடமே ஒரு பாப்பா. இந்த மேடம் வந்து ஒரு பாப்பா வச்சிட்ருக்காங்க. ஹாய் சொல்லு. ஹாய். அவன் டான்ஸ் ஆடு. ஹாய்.
சுண்டல் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கும். பாப்பா இருக்கிறதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் மாங்காய். ஸோ மாங்காய் கேரட்லாம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டான். பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஸோ அந்த சுண்டல் மட்டும் வந்து எடுத்து பாப்பாவுக்கு வந்து தோல் இல்லாமல் வந்து ஊட்டுவேன். ஸோ அந்த மாதிரி தான். பட் இந்த மாதிரி பண்ண தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணி. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து இருக்குது. ஸோ மாங்காய் சீவினது, அதுக்கப்புறம் கேரட், தேவையில்லாத கேரட் இதெல்லாம். ஸோ மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா பாதி திருப்பி வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பாட்டிலு மற்றது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோ நல்லா வந்து க்ளீன் பண்ணுது. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். ஸ்பாஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்க்ராட்ச் வந்து விடும். அவ்வளோ இதுவாக ஹார்டாக இருக்கும். இது வந்து சில்வர் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுற பாட்டில்லாம் வந்து பால் பாட்டில்லாம் இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி பிளான்ட்டு. என்னன்னு தெரியல, மழை பெய்யறதுனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் அப்படியே வாடினா மாதிரி வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வாடி இருக்கிறது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இது நல்லா க்ரோ ஆகிறதுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் டிப்ஸ் வந்து எனக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப வாடிடுச்சுன்னா அது இருந்துச்சுன்னா அது மற்ற இலைங்களுக்குமே வந்து எஃபெக்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாமந்தி. ஸோ என்ன சாமந்தின்னு தெரியல, எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நல்லா க்ரோ ஆகிட்டு வருது. இது வந்து நான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்த ஒரு செடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொட்டாச்சிலங்கி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி தொட்டிருக்கீங்களான்னு சொல்லி மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு வரும்போதெல்லாம் இதுதான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஊரில் வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த துளசி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இதுக்காக யூஸ் ஆகும், கோல்டு பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் வந்து இதை நடலை. பாப்பா ஏடு பிளெயின் கீசி, அம்மாக்கு பிளெயின் கீசி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து போகும். ஸோ ஜாலியாக பால்கனியில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ எல்லா நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமி கும்பிட்றது வந்து 6 மணிக்குள்ளே வந்து கும்பிட்டு முடிச்சுடுவோம். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பூக்காரை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பூக்காருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னும் யாருமே வந்து வரல. கரெக்டாக 6 மணியை தாண்டினா தான் வந்து வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வர பூக்காரை தான் வந்து நான் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ தூரல் வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொசு தூரல் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் நிற்கிது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிற கமிட்மெண்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து இதுவாகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வரத்துக்கு லேட் ஆகும். பாப்பாவை தூக்கிக்கிட்டு நான் போகிறது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து போகலை. ஸோ நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்து போகணும். லைஃப்பில் வந்து கஷ்டம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஹாப்பினஸ் அப்படின்றதுமே வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஒரு நாள் வந்து கஷ்டமாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை நம்ம சந்தோஷமாக வந்து எடுத்துகிட்டு போகிறதும் இல்லை கஷ்டமாக எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம கையில் தான் வந்து இருக்குது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் சில டைமில் வந்து நம்மளே வந்து மூட் ஆஃபில் இருப்போம். என்னடா இது லைஃப் அப்படின்னு சொல்லிலாம் தோணும்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் ஒன்று தான் சொல்கிறேன், இருக்கிற ஒரு லைஃப்பை வந்து நம்ம எவ்வளோ ஜாலியாக கொண்டு போக முடியும், எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போக முடியுமோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் கஷ்டப்பட்டோம் அப்படின்னாலுமே ஒன்றும் யாருக்கும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. கஷ்டப்படுறலாம் ஹாப்பி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படிலாம் இல்லாமல் நம்மளோட ஜென்ரேஷனில் போட்டி போடாமல் அதெல்லாமே இல்லாமல் ஹாப்பியாக லீட் பண்ணிக்கிட்டு நம்மளோட லைஃப்பை யாருக்கும் வந்து கஷ்டம் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை நம்மளோட ரிலேஷன் அது சுற்றி இருக்கிறவங்கன்னா நம்மளோட ரிலேஷன் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம பாட்டு நம்ம வேலையை என்னமோ வந்து பார்த்துட்டு போகணும். ஸோ அப்படி தான் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது எனக்கு என்னமோ ஹாப்பியாக போகிற மாதிரி தான் இருக்குது. நீ என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கும்.
இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது இருக்காது, என்ன தான் நம்ம கட்டி போட்டு பெட்டிக்குள்ளே வச்சாலுமே. ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்ட ஒரு லெசன். இன்றைக்கி இல்லை, நான் வாழ்கிற லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி கஸ்டமைஸுமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அண்டு சேஃப்டி பின்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுலேயுமே டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் என்ன டீட்டெயில் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இன்னியோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஆரஞ்சு கலரில் டாப், இது வந்து ஈஸி பைலேருந்து வந்து பிக் பண்ணி இருந்தது. ஸோ அப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, இப்போ கூட ஆஃபரில் தான் வந்து போயிட்டுருக்கு. 2 டாப் எடுத்தோம் அப்படின்னா வந்து 600 அப்படின்னு சொல்லிட்டு 299 ஒரு டாப்பு. எல்லா கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. பியூர் காட்டன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேட் பன்னீர் வந்து ஒரு 3 or 4 டேஸ்க்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இதை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு ஹோம்மேட் அப்படின்றதுனால பாப்பாவுக்கு வந்து தாராளமாக வந்து அந்த பன்னீர் மட்டும் எடுத்து வந்து கொடுப்பேன். ஹோம்மேட் அப்படின்றதுனால ஒரு 4 or 5 டேஸில் வந்து செஞ்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா நம்ம அதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறது இல்லை, லெமன் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. அன்றைக்கி வந்து சூப்பரான டின்னர். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பை டாடா.